ஹலோ வின்னர்ஸ். புளியே சேர்க்காம மீன் குழம்பு பண்ணால் எப்படி இருக்கும்? நல்லாவா இருக்கும்? நல்லா இருக்காதுங்க, சூப்பராக இருக்கும். புளியே சேர்க்காம பெங்காலி ஸ்டைல் பெங்காலி மீன் குழம்பு பண்ணலாம் வாங்க. இன்றைக்கி நான் கட்லா மீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குமோ அந்த மீன் எடுத்துக்கோங்க. மீன் நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, அரை லெமனை நல்லா புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். முடிஞ்சால் 1 ஹவருக்கு வெயிலில் மேக்னேட் பண்ணி வைங்க. இப்போ நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் எல்லாம் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நீளமாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், 3 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கொப்பு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன், ஏன்னா நம்ம புளி சேர்க்காதனால தக்காளி அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலா நல்லா வதங்கினதும் நம்ம வதக்கி வச்சிருக்க உருளைக்கிழங்கை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்ச பிறகு நம்ம பொரிச்சு வச்சிருக்க மீன் அதில் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்து கிளறி விடாமல் 2 நிமிஷத்துக்கு நல்லா அதிலே கொதிக்க விடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததும் 1 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பெங்காலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு அடிப்பொலியான டிஷ். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் வின்னர்ஸ். சுக்கு சுக்கு சூ.